கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன். என் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஊபியா பிரபா பாதரபா ஹம்பரி பிலூர் பி சரபலல பரபா தீரபா சந்தரபா தீரபா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கு மாத்திரம்தான் ஆராதனை. ஆண்டவரே, உம்முடைய நாமம் எங்கள் மத்தியிலே உயர்த்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல இந்த நேரத்தில் எங்கள் மத்தியிலே செய்யப்படுவதாக. ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம்ப்பா. உங்கள் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உங்களுடைய நாமத்தை நாங்கள் கனப்படுத்துகிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் எரிந்து விடுங்கள். அவர் நம்மை விசாரிக்கிற தேவன். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய நாமத்தை நாம் பிரஸ்தாபப்படுத்துவோம், அவருடைய நாமத்தை நாம் கனப்படுத்துவோம். தேவன் நம்மத்திலே வந்து நம்மை ஆஸ்வதிக்கிறவராக இருக்கிறார். எனவே நம்முடைய மனதை இலகுவாக்கிக் கொள்வோம். வேறு சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காமல் அவருக்கு ஆராதனை செய்யும்படியாக இந்த இடத்துல நாம் கூடி வந்திருக்கிறோம். 2 பேர் கூடினாலே போதும், தேவன் அங்கே வருவேன், வந்து வாசம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். எனவே அவருடைய நாமத்தினாலே கூடி வந்திருக்கிற நம் மத்தியிலே தேவன் பிரசன்னமாயிருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்வோம், அவரை நாம் கனப்படுத்துவோம். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹம்பிரிலபு ஷரபலலபுதி லிபிக்கரபதரலபதரலபா. தேவன் படைத்த எல்லா சிருஷ்டிகளும் தேவனுக்கு ஆராதனை செய்து கொண்டிருக்கின்றன. எனவே கால நேரத்தில் நம்முடைய இதயத்தை தேவனுக்கு முன்பதாக ஊற்றி விடுவோம்.
நம்முடைய சிந்தனை வேறு எதுவுமே இருக்க வேண்டாம். அவருடைய நாமம் நம் மத்தியிலே உயர்த்தப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமம் நம் மத்தியிலே கனப்படுத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. என்னை கனம் பண்ணுகிறவனை நானும் கனம் பண்ணுவேன். எனவே தேவனுடைய பிரசன்னத்தை நாம் கனப்படுத்தும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, ஓம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, ஓம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ள
ரெண்டு சாமுவேல் 6வது அதிகாரம். பதினோராவது வசனத்தை வாசிப்போம். கீத்தியனாகிய ஓபேத் ஏதோம் அங்கே இருந்தது 3 மாதம்தான். ஆனால் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் பட்சிக்கிற அக்கினி, அதில் எந்த சந்தேகம் கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் நேசிக்கிற தெய்வம், அன்பு கூறுகிற தெய்வம், கைவிடுகிற தெய்வம் கிடையாது நம்முடைய தெய்வம். இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக பெலிஸ்தியர்கள் யுத்தம் செய்யும்படியாக வந்தார்கள். அப்படி வரும்பொழுது பெலிஸ்தர்கள் விரோதமாக இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிய யுத்த களத்துக்கு தூக்கிட்டு வந்தாங்க. அவங்க என்ன நினச்சாங்கன்னா, இந்த பெட்டி போராடம்லாம் ஜெயமாக இருக்குதுல்ல, அதனால் இந்த யுத்தத்தில் நம்ம ஜெயிப்பதற்கு உடன்படிக்கை பெட்டி நம்மள்ட்ட இருந்தால் நம்ம ஜெயிச்சிடலாம். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, வேதாகமத்தை தலைமாட்டில் வச்சு படுத்தா போதும், பிசாசு நம்ம இடத்துல வராது. அருமையானவர்களே, இது ஒரு புஸ்தகம். ஆனால் இந்த புஸ்தகத்தில் இருக்கிற தெய்வ பிரசன்னம் நம்மளோடு இருக்க வேண்டும், நம்முடைய இதயத்தில் இருக்க வேண்டும். இந்த புஸ்தகத்தை தலைமாட்டில் வைக்கிறதுனாலையோ இல்லை வீட்டில் வைக்கிறதுனாலையோ நமக்கு கிடைக்கிற பலன் சொல்லிக்க முடியாது. ஆனால் இதயத்துக்குள்ளே அது இருக்க வேண்டிய இடம் இருதயம், நம்முடைய ஆத்மாவில் அது இருக்கணும். இவங்க என்ன நினச்சாங்கன்னா, உடன்படிக்கை பெட்டி நமக்கு வந்துருச்சு, நம்ம இனிமேல் யாரும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது, நமக்கு தான் ஜெயம். ஆனால் நடந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் தூத்து போயிட்டாங்க. உடன்படிக்கை பெட்டியை பெலிஸ்தர்கள் தூக்கிட்டு போயிட்டாங்க. அவன் என்ன நினச்சானா, இந்த பெட்டியை வச்சு தானே நீ அலப்பறை பண்ணுற பாரு, பெட்டியவே நான் தூக்கிட்டு போயிட்டேன் பாரு. அங்கே தேவனுடைய பிரச்சனை இல்லை, அதனால தான் அவங்க தூத்து போனது காரணமே. இஸ்ரேல் ஜனங்களுடைய துன்மார்க்கம், கீழ்ப்படியாத சுபாவம், தங்களை மாற்றிக்கொள்ளாமல் பிடிவாதமாய் தங்களுடைய பாவ வாழ்க்கையை விட்டு விலகாமல் வாழ்கின்ற வாழ்க்கையை தேவன் என்ன பண்ணுறாரு, இஸ்ரேல் ஜனங்களை கைவிட்டுட்டார். பெலிஸ்தர்கள் ஜெயித்தார்கள். அவங்க ஜெயித்ததுக்கு காரணம் தேவ பிரசன்னம் அங்கே இல்லாதது தான். உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு போயிட்டாங்க. அவன் என்ன பண்ணுறான், பெலிஸ்தர் என்ன பண்ணுறான், உடன்படிக்கை பெட்டியை எடுத்துகிட்டு போய் தங்களுடைய தேசத்தில் உள்ள முதலாவது என்ன பண்ணுறான்னா, அஸ்தோத் என்ற ஒரு ஊரில் கொண்டு போய் வைக்கிறாங்க. அங்கே தாகோன் கோயிலை கொண்டு போய் வைக்கிறாங்க. கர்த்தருடைய பிரசன்னத்தினால தாகோன் சிலை செதறி போய்விட்டது. தேவ உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி தான் அதை நிற்க முடியலை. அடுத்தபடியாக அதை கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க, எக்ரோன் அப்படின்ற ஒரு பட்டணத்தில் கொண்டு போய் அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வைக்கிறாங்க. எங்கெல்லாம் உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போகப்பட்டதோ அங்கே தேவனுடைய கரம் அவர்களுக்கு கடுமையான பாரமாக இருந்தது. தேவன் அவங்களை மூல வியாதினால் பாதித்தார். அங்கே மரண ஓலங்கள். உடன்படிக்கை பெட்டியை பிடிச்சிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் அந்த உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு வேதனையை கொடுத்தது. கர்த்தருடைய பிரசன்னம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். இருக்கக்கூடாத இடத்துல இருந்தால் அந்த இடத்துக்கு தான் பாதிப்பு. நம்முடைய இருதயம் கூட, நம்ம தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்குறோம், விசுவாசிக்கிறோம்.
ஆனால் அந்த இருதயம் தேவனுடைய வார்த்தை இருப்பதற்கு தகுதியுள்ளதாக இருக்க வேண்டும். தேவ பிரசன்னம் அங்கே இருப்பதற்கு தகுதியுள்ளதாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் அது நெகட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஒரு எலக்ட்ரிசிட்டி வயரை தொடுறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பாதுகாப்பாக ஒரு க்ளோவ்ஸ் போட்டுக்கிட்டு தான் அதை தொடுறாங்க. ஏன்னா அதனுடைய பவர் மனிதனுடைய சக்தியை காட்டிலும் அதிகமானது. தேவனுடைய வல்லமை என்பது அதை காட்டிலும் பல மடங்கு. அதுக்கு முன்பதாக யாரும் நிற்கவே முடியாது. பெலிஸ்தர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தாவீதுக்கு செய்தி சொல்லி அனுப்புகிறாங்க. நீ வீட்டில் போய் 1 சாமுவேல் 5-6 அதிகாரம்லாம் நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். உடனே தாவீதுக்கு ஒரே சந்தோஷம். சரி, உடன்படிக்கை பற்றி திருப்பி நம்ம கைக்கு வந்துடுச்சு. அந்த 2 சாமுவேல் 6வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிப்போம். இவன் என்ன பண்ணுறான், தாவீது இஸ்ரவேலர் எல்லாருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட 30,000 பேரை கூட்டுறான். உடன்படிக்கை பெட்டியை நம்ம எடுத்துகிட்டு வந்துடணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 நாளாகமம் 13வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். தாவீது யார்கிட்ட போய் ஆலோசனை பண்ணுறான்? மாம்சத்தோடு ஆலோசனை பண்ணுறான். ஆவியும் மாம்சமும் ஒருவரும் சேர்ந்திருக்க முடியாது. இது ரெண்டும் எதிர்மறையானது. நீங்கள் ரோமர் 6வது அதிகாரத்தை வீட்டில் போய் படித்து பாருங்கள். ஆவியும் மாம்சமும் சேர்ந்து செய்து எப்போவுமே எதிர்மறையாக தான் செயல்படும். ஆவிக்கு விரோதமாக மாம்சம் செய்கிறது ஒருபோதும் ஆவியானவருக்கு ஏற்புடையதாக இராது. தாவீது என்ன பண்ணுறான், யுத்தத்துக்கு போகும்பொழுது கத்தட்ட ஆலோசனை கேட்குறான். நான் அந்த 2 சாமுவேல் அந்த 6வது அதிகாரம் படித்து பார்த்திங்கன்னா அந்த பேச்சுக்கு வாங்க. அந்த 2 சாமுவேல் அந்த பேஜில் 5வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா யுத்தத்துக்கு போகும்பொழுது தாவீது என்ன பண்ணுறான், கர்த்தர்கிட்ட போய் விசாரிக்கிறான். நான் இந்த யுத்தத்துக்கு போகலாமா, நான் ஜெயிப்பேனா, எப்படி ஆண்டவரே? ஆனால் இந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருவதற்கு என்ன பண்ணியிருக்கணும், கர்த்தர்கிட்ட போய் ஆலோசனை கேட்டுருக்கணும். ஏன்னா அது அவருக்கு சொந்தமானது, அவர் சம்மந்தப்பட்டது, ஆவிக்குரிய காரியங்கள். ஆனால் என்ன பண்ணுறான், மாம்சத்தோடு அந்த 1 நாளாகமம் 13வது அதிகாரத்தில் தாவீது 1000 பேருக்கு தலைவர், 100 பேருக்கு தலைவர், சகல அதிபதிகளோடும் ஆலோசனை பண்ணி. நம்முடைய வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா அது எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம குடும்பத்துக்கு அடுத்த காரியமாக இருக்கலாம், நம்முடைய பிள்ளைகளுக்கு அடுத்த காரியமாக இருக்கலாம், அல்லது நம்ம செய்கிற வியாபாரம், நம்ம செய்கிற தொழில் எதுவாக இருக்கட்டும், நான் உன் கண்மேல் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். கர்த்தருக்கு மிஞ்சி இந்த உலகத்தில் ஆலோசனை சொல்வதற்கு யாருமே கிடையாது. அவருக்கு மேலே நமக்கு சரியாக வழிகாட்டுவதற்கு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. நம்முடைய தோல்விக்கு இதுவும் கூட ஒரு காரணமாக இருக்கலாம். கர்த்தரை விட்டுட்டு மாம்சத்தில் போய் ஆலோசனை பண்ணுறது. நம்ம என்ன பண்ணுறோம்னா, சில காரியங்களுக்கு கர்த்தர்கிட்ட ஆலோசனை கேட்குறோம், சில காரியங்களுக்கு நம்மளே முடிவு எடுத்துக்கிறோம். நமக்கு அது சரின்னு படுது. தேவ சமூகத்தில் போய் அமர்ந்திருப்பது கிடையாது, காத்திருப்பது கிடையாது. கர்த்தர்கிட்ட போய் ஆலோசனை கேட்க வேண்டும். எதுவாக இருந்தாலும் சரி, இதுக்கெல்லாமா போய் ஆலோசனை கேட்பாங்க அப்படின்னு நினைக்கவே கூடாது. ஏன்னா சின்ன விஷயம்னா பெரிய பிரச்சனையை கொண்டு வரும். பெரிய காரியங்களால் நம்ம ஈஸியாக நம்ம சமாளிச்சிடலாம்.
ஆனால் சின்ன மேட்டர் தான் நம்மளை பொல்லாப்பாடுபடுத்தும். நம்ம நினைப்போம், இது என்ன, இதில் என்ன இருக்குது, இதுக்கு போயெல்லாம் கத்திட்ட போய் ஆலோசனை கேட்பாங்க, நம்ம செய்யலாம், அதனால் ஒன்றும் இல்லை. தாவீது என்ன பண்ணால் மற்ற காரியத்துக்காக கத்திட்ட ஆலோசனை கேட்டான். ஆனால் உடன்படிக்கை பெட்டியை திருப்பி இஸ்ரேல் தேசத்துக்குள்ளே கொண்டுட்டு வரணும். இதில் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. சும்மா போய் ஈஸியாக அதை யார் தொற்றவும் முடியாது, தீட்டும் வர முடியாது. எல்லாம் தாவீதுக்கு தெரியும், அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஆசாரியர்களுக்கு தெரியும். இன்னும் சொல்ல போனீங்கன்னா பெலிஸ்தருக்கு நல்லா தெரியும். நீங்கள் இன்னும் சாமியல் அந்த 6வது அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா பெலிஸ்தர் சொல்லுவான், இந்த உடன்படிக்கை பெட்டியை எப்படி கொண்டுட்டு போகணும், எப்படி குற்ற நிவாரண பலி செய்யணும், எல்லாம் எதிராளிக்கு தெரியுது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தெரிய மாட்டேங்குது. அவன் சொல்லித்தரான், இந்த உடன்படிக்கை பெட்டியை எப்படி கொண்டுட்டு போகணும், யார் அதை தொடணும், எல்லாம் எதிராளிக்கு தெரிகிறது. ஆனால் நமக்கோ அந்த வெளிச்சம் இல்லாமல் இருக்கிறது. அருமையானவர்களே, கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதுக்கெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கத்தற்கெடுத்த காரியங்களை நம்ம அலட்சியமாக கேர்லெஸ்ஸாக நம்ம டீல் பண்ணவே கூடாது. கர்த்தருடைய ஊழியத்தை அசதியாக செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். கர்த்தருடைய ஊழியம்னா வெறும் பிரசங்கம் பண்ணுறது அல்லது சபையை வச்சு நிர்வாகம் பண்ணுறது அது மட்டும் கிடையாது. நம்ம குடும்பத்தில் நம்ம பிள்ளைகளை நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் லீட் பண்ணி கொண்டுட்டு போகணும். தெய்வ பிரசன்னத்தை நம்ம குடும்பத்துக்குள்ளே கொண்டுட்டு வரணும். எல்லாமே தேவனுக்குடைய ஊழியத்துக்கு எடுத்த காரியங்கள் தான். அப்போ கத்தற்கட்ட காரியங்கள் வரும்பொழுது நம்முடைய இருதயம் ஜாக்கிரதை உள்ளதாக. ஏன்னா தப்பு செஞ்சால் அடி வலிமையாக கிடைக்கும், எந்திரிக்க முடியாதபடி. நமக்கு என்ன நினைக்கிறோம்னா, நம்ம நல்லா தானே ஜெபம் பண்ணணும், நம்ம கத்திரிக்க எப்படின்னு நான் ஒன்றும் பாவம் செய்யலையே, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ ஆடுகள், ஏன் உபத்திரவங்கள். ஏதோ ஒரு இடத்துல நம்ம என்ன பண்ணிட்டோம், பாதை தவறிட்டோம். கத்தோட ஆலோசனை கேட்குறத விட்டுவிட்டு மாம்சத்தில் போய் ஆலோசனை கேட்குறது. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் ஆலோசனை பண்ணுவது பிரச்சனைகளை தான் கொண்டுட்டு வரும். நமக்கு ஒரு தெய்வம் இருக்கிறார், நமக்கு ஆலோசனை சொல்லும்படியாக. நமக்கு எதுவுமே தெரியாது, ஆனால் அவர் சர்வத்தையும் அறிந்தவர், அவர் எல்லாம் தெரியும். அப்போ தேவ சமூகத்தில் நம்ம அமர்ந்திருந்து அவருடைய பாதத்தில் வெயிட் பண்ண காத்திருக்கணும். இந்த காரியத்தை நான் எப்படி செய்யணும் ஆண்டவரே. தாவீது இஸ்ரவேல், அந்த 2 சாமுவேல் 6வது அதிகாரம். தாவீது இஸ்ரவேலர் எல்லாருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட 30,000 பேர்கிட்ட கன்சல்ட் பண்ணுறான். ஆனால் ஆலோசனை செய்ய வேண்டிய ஒரு நபர்கிட்ட பண்ணலை. என்னுடைய சீரியஸ்னஸ் நம்ம புரிந்து கொள்ளணும். தாவீது என் இதயத்துக்கு ஏற்றவன், அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அதே சமயத்தில் தப்பு செய்வான் என்றால் தேவன் உதைக்கிறதுக்கும் தயங்க மாட்டார். மூன்றாவது வசனத்தை வாசிப்போம். அந்த ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாபின் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். அபினதாபின் குமாரனாகிய ஊசாவும் அகியோவும் அந்த புது ரதத்தை நடத்தினார்கள். தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி, இந்த புதுன்றது பெரிய டென்ஷன். இந்த புதுசு எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா மாம்சத்துலேருந்து வருது. புதுசாக ஏதாவது செய்யணும், புதுசாக நம்ம ஏதாச்சும் வித்தியாசமாக செய்யணும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அநேக ஊழியங்களில் சபைகளில் வழி தவறி போகிற காரணமே சுய புத்தி மேல் சாய்வது தான். கொஞ்ச நாள் சில வருடங்களுக்கு முன்பதாக சவுத்து கொரியாவில் ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாரு. அவர் சபையில் லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதை வேடிக்கை பார்த்துட்டு இங்கேயும் அதே மாதிரி செய்வதற்கு சில பேர் பிரயாசப்பட்டாங்க.
ஆனால் அவங்க ஆரம்பித்தது எல்லாமே ஃபெயிலியர். ஒன்று கூட தேவன் அதை வாக்கி பண்ணவில்லை. அந்த தேசத்துக்கு, அந்த சபைக்கு தேவன் ஒரு காரியம் செய்வார் என்றால் அது அங்கே மட்டும்தான் செல்லுபடியாகும். நம்ம ஊர் காசை கொண்டு போய் இன்னொரு ஊரில் போய் அதை மாற்றினோம்னா அது செல்லாது. நமக்கு தேவன் எந்த பாதையை வைத்திருக்கிறாரு, நமக்கு கர்த்தர் என்னதை நம்ம செய்யணும்னு சொல்லி வச்சிருக்கிறாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக தேவனுடைய ஆலோசனை வழிகாட்டுதல் இருக்கும். எனக்கு தேவன் நான் எந்த பாதையில் போகணும், நான் என்ன செய்யணும். இந்த தாவீது என்ன பண்ணிட்டான், தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி. ஆனால் வேதத்தில் இந்த ரதத்தில் ஏற்றுவதெல்லாம் வேதத்துக்கு புறம்பான காரியம். தேவனுக்கு அப்படி ரதத்திலலாம் ஏற்ற முடியாது. அது பெலிஸ்தர்களுடைய பழக்க வழக்கங்கள். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பெலிஸ்தர்கள் தங்களுடைய விக்கிரகங்களை ஒரு ரதத்தில் ஏற்றி ஆடி பாடி அவங்களுடைய அந்த விக்கிரகங்களை அவங்க கொண்டாட்டம், ஆட்டம் பாட்டம் எல்லாம் அங்கே நடக்கும். இதை பார்த்த இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு அதை அப்படியே கொண்டு இங்கே நடைமுறைப்படுத்துகிறாங்க. யாத்ராமத்தின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். ஆண்டவர் உடன்படிக்கை பற்றி செய்யும் பொழுதே என்ன பண்ணார், மனிதர்கள் அதாவது ஆசாரியர்கள் அதை சுமக்கும்படியாக, மற்ற யாரும் சுமக்கக்கூடாது. உடன்படிக்கை பெட்டி என்பது தேவனுடைய பிரசன்னம், வேறு யாரும் அதை தொற்றக்கூடாது. தொட்டனா தொலைஞ்சாலும் அதை மாத்திரம் அந்த ஊருக்கே அடி கிடைக்கும். கர்த்தர் உடன்படிக்கை பெட்டியை செய்யும் பொழுதே எப்படி செய்கிறாரு, அதை ஆசாரியர்கள் சுமக்கும்படியாக. எரிக பட்டணத்தை பிடிப்பதற்காக ஆண்டு சொன்னார், நீ டெய்லி ஒரு தடவை சுற்றி வா, 7வது நாள் 7 முறை சுற்றி வா அப்படின்னு சொன்னார். அப்படி சுற்றி வரும் பொழுது ஆசாரியர்கள் இந்த உடன்படிக்கை பற்றிய சுமக்கணும். அதே போல் யோர்தான் நதி பார்த்திங்கன்னா அவங்க கிராஸ் பண்ணி போகணும். வெள்ளம் கரைபுரண்டு ஓடுது. ஆனால் இந்த திரள் கூட்டம் அந்த யோர்தான் நதியை கடந்து போகணும். ஆனால் தேவன் எந்த மெத்தடை வச்சுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, யோசுவாவின் புஸ்தகம் யோசுவா 3வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள், வெறும் ஆசாரியோட கால்கள் பட்டால் அந்த நதி ஒரு நாளும் பின்னிட்டு திரும்பி இருக்காது. அதை சுமக்க வேண்டியவர்கள் சுமக்க வேண்டும். அப்போ தேவன் எல்லாத்துக்கும் நியமனம் பண்ணி வச்சுருக்கிறாரு. நீங்கள் ஆகமங்களை நீங்கள் படித்து பாருங்கள். உடன்படிக்கை பற்றி செய்யும் போதுக்கு தேவன் அவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு. இப்படி தான் செய்யணும், இது விதமாக இருக்கணும், அதனுடைய சைஸ் இப்படி இருக்கணும், அதோடைய இந்த குறிப்பிட்ட மரத்தில் தான் செய்யணும். தேவன் எல்லாத்தையும் திட்டம் பண்ணி கையில் ஒப்பு கொடுக்குறாரு. தாவீதுக்கு தெரியும். ஆனால் சுய புத்தி மேலே சாஞ்சதுனால அங்கே விளைவுகள் வித்தியாசமாக நடக்கிறது. உபாகமத்தின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். அக்காலத்திலே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமப்பதற்கும் இந்நாள் வரைக்கும் நடந்து வருகிறது போல கர்த்தருடைய சந்நிதியிலே நின்று அவருக்கு ஆராதனை செய்வதற்கும் அவர் நாமத்தை கொண்டு ஆசீர்வதிப்பதற்கும் கர்த்தர் லேவியின் கோத்திரத்தை பிரித்தெடுத்தார். இந்த பெட்டியை
லேவி கோத்திரம் மாத்திரம்தான் சுமக்கணும், வேறு யாரும் தொடக்கூடாது. அருமையானவர்களே, எல்லாத்துக்கும் ஒரு ரூல்ஸ் இருக்குது. எப்படியானுமாலும் இருக்கலாம், ஏன்னா தேவன் அன்புள்ளவர் தானே, அவரை இரக்கமுள்ளவர் தானே. அவர் இரக்கமுள்ளவர், ஆனால் அதே சமயத்தில் எல்லாவற்றையும் ஒழுங்கும் கர்வமாய் செய்கிற தேவன். சரி, அதாவது சட்டத்தின்படி யுத்தம் பண்ணாவிட்டால் முடிசூட்டப்பட மாட்டாது. ஒருத்தர் மல்யுத்தம் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்துக்கும் ஒரு ரூல்ஸ் இருக்கிறது. அந்த மெத்தடு படி தான் அந்த யுத்தம் நடக்க வேண்டும். மல்யுத்தம்னா ஒண்டிக்கு ஒண்டி, ஒருத்தருக்கு ஒருத்தர், நீயா நானாக பார்த்துருவோம் வா. ஆனால் அதற்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உண்டு. ஜாக்கிரதையாக அதை செய்யாவிட்டால் ஒருவேளை ஜெயித்தாலும் கூட அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இங்கே பார்த்தீங்கன்னா தாவீதுக்கு மாம்சத்தில் உடன்படிக்கை பற்றிய குறித்து ரொம்ப வைராக்கியம் இருந்தது. வெறும் மாம்ச வைராக்கியம் ஒரு பிரயோஜனப்படாது. மாம்சத்தில் நம்ம உணர்ச்சி வசப்படுவது, பக்தி, அப்படியே எமோஷனலாக ஏதாச்சும் பண்ணுறது, இதனெல்லாம் நமக்கு தீமையை தான் கொண்டுட்டு வரும். தேவ சமூகத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பதறி பேசாத. அவர் அங்கே உட்கார்ந்துருக்கிறாரு, நீ இங்கே இருக்கிற பூமியில் இருக்கிற. உன்னுடைய வார்த்தை சுருக்கமாக இருக்கட்டும். இந்த வள அப்படிலாம் பேசாத. உன் வார்த்தை சுருக்கமாக கொஞ்சமாக பேசு. ஏன்னா நம்ம யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறோம் அந்த உணர்வு இருக்கணும். நம்மோடு பேசிக்கொண்டு, நம்ம யார்கிட்ட பேசுகிறோம், தேவ சமூகத்தில் தேவாதி தேவனோடு பேசிக்கொண்டு இருக்கிறோம். வேதம் என்ன சொல்லுகிறது? பதறி பேசாத. அந்த பதற்றமே நம்மளை தீமையில் கொண்டு போய் முடிச்சிடும். இங்கே அதான் நடக்குது. கர்த்தர் நல்லவர் தான், எல்லாருக்கும் நல்லவர் தான், எல்லாம் அவருடைய சிருஷ்டிப்பு தான். பெலிஸ்தரையும் தேவன் தான் படைத்தார், அம்மோனியரும் தேவனுடைய படைப்பில் ஒரு படைப்பு தான். ஆனால் அவருடைய பாவ வாழ்க்கையை தேவன் வெறுத்தார். இஸ்ரேல் ஜனங்கள் அவங்களோடு சேர்ந்து இவனும் கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தேவன் என்ன பண்ணார், அதை செப்பரேட் பண்ணார். அவரோடு போய் சேராத, சம்மந்தம் பண்ணாத, அவரோடு பழகாத. நீ போய் அவங்கள போல் நீ விற்கிற வழிபாடில் இறங்கிடுவ, அருவருப்பான விற்கிற வழிபாடு. நீங்கள் அதெல்லாம் பைபிள் ஸ்டடியில் நீங்கள் படித்து பாருங்கள். மகா கேவலமான அந்த ஆராதனை முறைகள். ஒரு பொம்மைக்கு முன்னாடி போய் வழங்குறத அது ஒரு பக்கம். ஆனால் அதுக்கு அடுத்தபடியாக கேவலமான அதாவது நம்ம மனதில் நினச்சி பார்ப்பதற்கு அருவருப்பான காரியங்கள் அங்கே செய்வாங்க. நீங்கள் அதெல்லாம் வரலாற்றில் நீங்கள் படித்து பாருங்கள், இல்லைன்னா பைபிள் ஸ்டைலில் அதெல்லாம் நீங்கள் எல்லாம் கற்றுக்கொள்ளுங்கள். ஏன் தேவன் அவ்வளோ அதை வெறுத்தார்? அவருடைய காரியங்கள் அவ்வளோ. அதான் தேவன் மனிதனை படைக்கும் பொழுது நேர்த்தியாய் படைத்தார். ஆனால் பிசாசு என்ன பண்ணுறான், வழிபாடுன்ற பெயரில் அந்த நேர்த்தியாய் மனிதனை படைத்த எல்லாத்தையும் அருவருப்பாக மாற்றுகிறார். மனிதர்களை தேவன் படைக்கும் பொழுது அவருடைய சாயலாகவும் அவருடைய ரூபமாகவும் படைத்தார். பிசாசு என்ன பண்ணுறான்னா, அதே தேவனுடைய சாயலாய் படைக்கப்பட்ட மனுஷனை என்ன பண்ணுறான், அருவருப்பான காரியங்களை செய்து இதுதான் வழிபாடு, இதுதான் ஆராதனை சொல்லி துன்மார்க்கமாக அருவருப்பான காரியங்களுக்கு. ஆனாலும் தேவன் அவங்களை வெறுத்தது காரணமே, அவங்களோட சேராத. நீயும் அதே மாதிரி செஞ்சேன்னா உன் மீதும் தேவனுடைய கோபம் வரும். தேவனுடைய கோபாக்கியனுக்கு நீ விலகி இருக்க வேண்டும் என்றால் இப்படிப்பட்டவங்களோடு நீ சேரக்கூடாது. 6வது வசனத்தை வாசிப்போம். 2 சாமுவேல் 6:6. அவர்கள் நாகோனின் களம் இருக்கிற இடத்துக்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்தபடினால் ஊசா தேவனுடைய பெட்டி நிறமாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தான். பெட்டி அசையுது, மாடுகள் மிரண்டுனதுனால. இந்த மனிதனுக்கு உடன்படிக்கை பெட்டி கீழே வந்துடக்கூடாது, அந்த பாரம் தான். வேற ஒன்றும் தப்பான எண்ணத்தோடு தொடலை. இப்போ நம்மளே ஒருத்தவங்க தடுமாறி விழுந்துட்டாங்கன்னா அவங்களை தாங்கி பிடிக்கிறதுக்கு, அவங்க விழுந்துடாமல் இருக்கிறதுக்கு நம்ம அவங்களுக்கு உதவி செய்கிறோம். இந்த மனுஷனும் அந்த எண்ணத்தில் தான், ஐயோ உடன்படிக்கப்பட்டு கீழே விழுந்துடக்கூடாதே, அது விசேஷமான ஒரு கனமான ஒரு பொருளாச்சே அப்படின்னு சொல்லி தான் அவன் அதை தொட்டான். ஆனால் தெய்வன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா
7வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது. அவனுடைய துணிவி நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். அவன் அங்கே தேவனுடைய பெட்டி அண்டையில் செத்தான். அவனுடைய கான்செப்ட் ஓகே தான். அரௌண்டு தேவனுக்கு எடுத்த காரியங்களில் நம்மளுடைய பாதையை விட்டு விலகி இன்னொரு காரியத்தை நம்ம செயல்படும் பொழுது தான் பிரச்சனை நம்ம மாட்டிக்கிறோம். நம்மளை கர்த்தர் எந்த ஸ்தானத்தில் வச்சுருக்கிறாரோ அந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் நமக்கு பாதுகாப்பு. என்ன இவங்க இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம சுய புத்தியில் சாய்ந்து நம்ம களத்தில் இறங்கினோம்னா அடி நமக்கு தான் கிடைக்கும். பெட்டி கீழே விழுந்து விடக்கூடாது என்பது நல்ல எண்ணம் தான், அது கனத்துக்குரியது தான். ஆனால் அது அவன் செய்யக்கூடாது. முதல் கோணல் முற்றும் கோணல். அருமையானவர்களே, நம்ம ஒரு காரியத்தில் இறங்கும் பொழுது பொறுமையாக நிதானமாக தேவ சமூகத்தில் போய் அமர்ந்திருந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா அவசரமாக செஞ்சு முடிச்சுப்பிட்டு பிரச்சனையில் மாட்டினவர் தான் உட்காந்து அழுகிறோம். அப்போ தேவ சமூகத்தை முட்டிக்கிறோம். என்ன ஆண்டவர் ஏன் இப்படி ஆச்சு ஆண்டவர்? கொஞ்ச நேரம் செலவு பண்ணி தேவ சமூகத்தில் நம்ம அமர்ந்திருந்து ஆண்டவர் இந்த காரியத்தை நான் என்ன செய்யணும், நான் எப்படி செய்யணும், எனக்கு ஆலோசனை கொடுங்க அப்படின்னு கேட்டு செஞ்சுருந்தோம்னா தேவன் நம்மளை சரியாக வழிநடத்தியிருப்பார். இந்த தாவீது என்ன பண்ணிட்டான், போய் மனிதர்களை 30,000 பேர் கூட்டி ஆலோசனை கேட்குறான். ஆனால் ஒரே ஒரு தேவனிடத்தில் அவனை போய் ஆலோசனை கேட்குறதுக்கு அறிவில்லாமல் போய்விட்டது. அது ஆசாரியர்கள் சுமக்கணும். லேவி கோத்திரத்தை அதுக்குன்னு தேவன் விசேஷமாக பிரித்து வைத்திருக்கிறார். வேறு யாரும் அதை தொடக்கூடாது, தோளில் சுமக்கணும். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, வண்டியில் வச்சுக்கிட்டு கூட்டிகிட்டு வரான். நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய நியமங்களை நம்மளால் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் கையில் ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்கிறாரு, ஒரு தொழிலை கொடுத்துருக்கிறாரு, ஒரு வேலையை ஒரு வருமானத்துக்கு ஏதோ ஒன்று கொடுத்துருக்கிறாரு. எல்லாவற்றிலும் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க கற்றுக்கொள்ளணும். எடுத்தேன் கவிழ்த்தேன்னு சொல்லி நம்ம என்னத்தையாச்சும் பண்ணிவிட்டு அப்புறம் தேவ சமூகத்தில் அழுவும் பொழுது பலனற்றதாகி போய்விடும். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் நாகோனின் களம் இருக்கிற இடத்துக்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்தபடினா இது நடக்கும். அது ஒரு மிருக ஜீவன். இந்த தாரை தப்பட்டையில் அடித்தா மாடுகள் மிரள்வது இயல்பான ஒரு காரியம். அந்த 5வது வசனத்தை கவனிங்க. தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் இவங்க ஆடி பாடினது எங்கே? கர்த்தருக்கு முன்பாக தான். இவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, நம்ம கர்த்தருடைய உடன்படிக்கை பற்றி தூக்கிட்டு போகிறோம், அவர் சமூகத்தில் நம்ம ஆடி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். ஆனால் தவறான பாதையில் போய்கிட்டு இருக்கிறோன்ற வெளிச்சாங்க எல்லாம் போயிடுச்சு. இந்த ஊசா என்ன பண்ணால், கர்த்தங்க போட்டிருக்குது அவனுடைய துணிவின் நிமித்தம். அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது, அவனுடைய துணிவின் நிமித்தம். இது ஒரு ஆசாரியன். ஆனால் இந்த பெட்டியை சுமப்பதற்கு அவனுக்கு தொடுவதற்கெல்லாம் தகுதி கிடையாது, தொடக்கூடாது. இங்கே பார்த்தீங்கன்னா என்னாமத்தின் புஸ்தகம், என்னாகமம் 4வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். கோகாத் புத்திரர் அதை எடுத்துக்கொண்டு போகிறதற்கு வர கடவர்கள். அவர்கள் சாகாதபடிக்கு பரிசுத்தமானதை தொடாதிருக்க கடவர்கள். ஆசரிப்பு கூடாரத்திலே கோகாத் புத்திரர் சுமக்கும் சுமை இதுவே. ஆண்டவர் சொல்கிறாரு, அவர்கள் சாகாதபடிக்கு பரிசுத்தமானதை தொடாதிருங்க. ஒரு ராஜா என்ன பண்ணா, ஏன் ஆசாரியர்கள் தான் ஆராதனை செய்யணுமா, நானும் ஆராதனை செய்வேன் அப்படின்னு சொல்லி தூப கலசத்தை எடுத்துக்கிட்டு தேவ சமூகத்தில் போவான்.
அது வந்து அவன் ராஜானா ராஜாவாக தான் இருக்கணும். அந்த நாட்கள் அவனுக்கு அது அந்த ஆராதனை செய்வதற்கோ தேவ சமூகத்தை தூபம் காட்டுவதற்கோ அனுமதி கிடையாது. விளைவு என்னாச்சுதம்மா, அவன் தூபம் காட்டிக்கிட்டு இருக்கும்போதே அவன் சரீரத்தில் குஷ்டரோகம் தோன்றியது. குஷ்டரோகம் வந்த ஒரு மனுஷன் தேவ சபையில் இருப்பதற்கு அனுமதி கிடையாது. தீட்டு. நீங்கள் நான் அதை எடுத்தேன்னா லேட் ஆகிடும். நீ வீட்டில் அதெல்லாம் போய் படிங்க. அவன் வாழ்நாளெல்லாம் குஷ்டரோகியாக இருந்து பாளையத்துக்கு புறம்பாக இருந்து மரித்து போனான். ராஜாவாக இருந்து மரிக்க வேண்டிய நபர் தேவ சமூகத்தில் தான் செய்யக்கூடாத ஒரு காரியத்தை துணிந்து செய்தோம் என்றால் அதனுடைய பாதிப்பு நமக்கு தான் முதலாவது. தூபகசத்தை எடுத்தான், நீ தான் பெரிய ஆசாரியனா, நாங்கள் ஆராதனை செய்ய முடியாதா? மோசேயுடைய சகோதரன் என்ன பண்ணாங்க, ஏன் கர்த்தர் உன்னோட தான் பேசுவாரா, எங்களோட பேச மாட்டாரா அப்படின்னு சொல்லி மோசேயுடைய மனைவி நிமித்தம் விரோதமாக எழும்பினார்கள். கர்த்தர் வந்து பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கலாம். உடனே மீரியாமுடைய சரீரத்தில் குஷ்டரோகம் வந்தது. மீரியாம் என்பது ரொம்ப நல்ல ஒரு கேரக்டர். நீங்கள் அதெல்லாம் படித்து பார்த்தா ரொம்ப அற்புதமான கேரக்டர். ஆனால் ஆண்டு சொல்கிறாரு, என் தாசனாகிய மோசே மேல் சொல்வதற்கு நீ இவ்வளவு துணிகரம் கொண்டது எப்படி? அவன் என் வீட்டில் எங்கேயும் உண்மை உள்ளவனாச்சு, அவனை குறித்து நீ பேசுறதுக்கு நீ யார்? தேவனுடைய கோபம் மீரியாம் மீது வந்தது. அப்போ நம்ம செய்கிற சில காரியங்களில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. கர்த்தர் நமக்கு என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் செஞ்சு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம அதிகப்படி மாம்சத்தில் செயல்படுவோம் என்றால் அது நம்மை பாதிக்கும். என்ன ஆண்டு சொல்கிறாரு, அவர்கள் சாகாதபடிக்கு பரிசுத்தமானதை தொட்டாலே தொலைஞ்ச நீ. அதான் ஆண்டவர் வந்து புதிய பாடலில் பார்த்தாலே தொலைஞ்சன்னு சொல்லிட்டார். அங்கே தொட்டா தொலைஞ்ச இங்கே பார்த்தாலே நீ போச்சு மாட்டினப்போ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலம். நம்முடைய பரிசுத்தம் என்பது அவ்வளோ விசேஷமானது. ஏன்னா தேவன் பரிசுத்தர். நான் பரிசுத்தராக இருக்கிறதுனாலே நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். தேவன் அருவருப்பை பார்த்து சகிச்சு கொண்டு இருக்க மாட்டார். நான் பாளையம் எங்கும் புறப்பட்டு வருவேன், அசுத்தமானதை நீங்கள் என்ன பண்ணணும், பாளையத்துக்கு புறம்ப போய் ஒரு குழியை தோண்டிட்டு உன்னுடைய கழிவுகளை மூடி போட்டுட்டு வா. ஒருவேளை அசுத்தமானது இருந்தால் நான் உன்னை விட்டு விலகி போயிடுவேன். இவங்கெல்லாம் பாலைவனத்தில் அவங்க வனாந்தத்தில் பிரயாணம் பண்ணி போய்கிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் சொல்கிறாரு, நான் வந்து பாளையத்துக்குள்ளே வருவேன் உங்களை பாதுகாக்கும்படியாக. ஆனால் அந்த வனாந்தரத்தில் அசுத்தம் இருக்கக்கூடாது. அசுத்தம் இருந்தால் நான் என்ன பண்ணிடுவேன், விலகி போயிடுவேன். தேவன் வந்து இதுவே சகிச்சிக்க முடியாத தேவன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த 2 சாமுவேல் 9வது வசனத்தை வாசிப்போம். தாவீது அன்றைய தினம் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய பெட்டி என்னிடத்தில் வருவது எப்படி என்று சொல்லி அதை தன்னிடத்தில் தாவீதின் நகரத்தில் கொண்டு வர மனதில்லாமல் கித்தியனாகிய ஓபேத்-ஏதோமின் வீட்டிலே கொண்டு போய் வைத்தான். கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய பெட்டி என்னிடத்தில் வருவது எப்படி? இவன் தான் தூக்கிட்டு வந்தான். ஒரே ஆட்டம் பாட்டம்லாம் இவன் தான் பண்ணுனது. ஆனால் ஒருத்தன் தேவனுடைய கோபத்தினால செத்துட்டானோடனே பெட்டி கழட்டி விட்டான் பாருங்களேன், கர்த்தரை கழட்டி விட்டான். அத்தளவு என்ன பண்ணியிருந்துருக்கணும், தேவ சமூகத்தில் போய் அழுதுருக்கணும். ஆண்டவரே, நான் என்ன தப்பு செஞ்சேன் ஆண்டவரே, இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு. ஆயி பட்டணத்தை பிடிக்கும் பொழுது யோசுவா அவர் டீமில் தூத்துட்டாங்க, புறமிதிக்கிட்டு ஓடி வந்தாங்க. அப்படி வரும் பொழுது யோசுவா என்ன பண்ணான், தேவ சமூகத்தில் போய் விழுந்து கிடந்தான். நாங்கள் தோத்துட்டோம் ஆண்டவரே, ஏன் தோற்றோம், நாங்கள் தோற்றுருக்கக்கூடாது, நாங்கள் ஏன் தோற்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் போய் எல்லாம் படித்து பார்த்தேன்னா தேவ சமூகத்தை விழுந்து கிடந்தான்னு போட்டிருக்கிறது.
நம்முடைய வாழ்க்கையில் சில தோல்விகள் வருமானால், சில பிரச்சனைகள் வருமானால், நாம் நிற்க வேண்டிய இடம் தேவ சமூகம். அங்கே போய் அமர்ந்திருக்கணும். என் குடும்பத்தில் நடக்கக்கூடாது, ஏன் ஆண்டவரே நடந்துச்சு, நான் எங்கே தப்பு பண்ணினேன், நம்முடைய சித்தத்தை நான் எங்கேயாச்சும் மிஸ் பண்ணிட்டேன்னா, நான் ஒரு தவறான பாதையில் போகிறதுக்கு நான் என்ன தப்பு செஞ்சேன், கர்த்தருடைய சமூகத்தில் போய் என்ன பண்ணணும், விழுந்து கிடக்கணும். இவன் என்ன பண்ணிட்டான், விட்டுட்டு ஓடியே போயிட்டான். இவன் தான் தூக்கிட்டு வந்தது. பெலிஸ்தர் சொல்லிட்டாங்க, எப்போ அந்த பெட்டி எங்கிட்ட இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு உததான், அடி தான், பயங்கரமான மரணங்கள். தேவன் மூல வியாதினால அங்கே அரவுண்டு மரித்தவர்கள் ஒரு பக்கம் இருந்தானா, அந்த வியாதினாலே பாதிக்கப்பட்டு வலி தாங்க மாட்டாமல் கதறுகிற சத்தம் அதிகமாக இருந்தது. இந்த 2 விதமான வேதனை அங்கே இருக்குது. வியாதி வந்து அவன் துடிக்கிறான். கர்த்தருடைய கரம் அங்கே மகா பாரமாக இருந்ததுன்னு வேதத்தில் போடப்பட்டது. தேவனுடைய கோபம் கொடூரமாக இருந்தது. இப்போ பெட்டி தூக்கிட்டு அவன் சொல்லிட்டான், நீ தூக்கிட்டு போயிடு, இந்த பெட்டி எங்கிட்ட இருக்க வேண்டாம், தெரியாமல் நாங்கள் தூக்கிட்டு வந்துட்டோம், அதை பலன் நாங்கள் அனுபவிச்சிடும், இப்போ இந்த பெட்டியை நீ கொண்டுட்டு போ. தாவீதையே அது சந்தோஷமாக தான் எடுத்துகிட்டு வந்தான், ஆனால் செய்ய வேண்டிய முறைப்படி செய்யாமல். இப்போ ஒரு சாவு வந்தோடனே என்ன பண்ணிட்டான், அதை தன்னிடத்தில், அந்த 10வது வருஷத்தை வாசிங்க, நான் கவனிக்கிறேன். மனதே போயிடுச்சு. இன்னும் இதை தூக்கிட்டு வந்தான்னு நமக்கு அடி தான் கிடைக்கும். இனிமேல் இதெல்லாம் செட் ஆகாது. ஏதோ தூக்கிட்டு வந்தால் ஆஸ்வதிப்பான்னு பார்த்தா இவர் இந்த அடி அடிக்கிறார், இது நமக்கு செட் ஆகாது. கொஞ்ச நாளைக்கு பைபிளை மூடி வச்சிட வேண்டியது, ஜெபம் பண்ணாமல் இருக்க வேண்டியது. போதும் இந்த ஆண்டவர் போதும். தப்பு யார் என்பதை குறித்து நம்ம யோசிக்கிறதே கிடையாது. உடனே நம்ம என்ன பண்ணுறோம்னா, கர்த்தரிடத்தில் கோவப்படுறோம். இருந்தாலும் கர்த்தர், அவருக்கு முன்பாக தான் நான் ஆடி பாடி வந்தோம், நாங்கள் என்ன விக்கிரங்களை வச்சா ஆடி பாடி வந்தோம், கர்த்தருக்கு முன்பாக தான் நாங்கள் ஆடினோம் பாடினோம், எவ்வளோ சந்தோஷமாக நாங்கள் வந்தோம், இப்படி நீங்கள் போட்டு அடிச்சு விட்டீங்களே ஆண்டவர். ஆக்சுவலாக தாவீது என்ன பண்ணியிருக்கணும், தேவ சமூகத்தை போய் விழுந்து கிடந்திருந்தால் கர்த்தர் சொல்லியிருப்பார். ஆனால் அது என்ன பண்ணிட்டான், தன்னிடத்தில் தாவீது நகரத்தில் கொண்டு வர மனதில்லாம். இப்போது இந்த எவனோ ஒருத்தன் மாட்டு, நான் மட்டும் விலகி ஓடிறேன். இவன் என்ன பண்ணிட்டான், கீத்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே. ஏன் அவங்க போனால் அவர் அடித்தா அவன் அடி வாங்கலாமா? அவன் குடும்பத்தில் வந்து பாதிக்கப்படலாமா? நீங்கள் பார்த்தீங்கன்னா சமயத்தில் இந்த முச்சந்தில் கழிச்சு போட்டிருப்பாங்க, எவனை மாட்டட்டும், எனக்கு இது வேண்டாம், எனக்கு என்னை விட்டு விலகி போனால் போதும், எவனாச்சும் தாண்டுனானா அது அவனு பாடுப்போ. முச்சந்தில் கழிச்சு போட்டிருப்பாங்க, அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரில, அப்படி ஒரு பழக்கம் உண்டு. பொதுவாக அவங்க நல்லா மந்திரிச்சு என்னென்னத்தையே போட்டு, எனக்கு அது டீட்டெயில்ஸாக தெரியாது, ஆனால் அப்படி போட்டிருப்பாங்க, முச்சந்தியில் அப்படி போட்டிருப்பாங்க. எவனும் கஷ்டப்பட்டு போகிறான், நான் கஷ்டப்படக்கூடாது. இதுதான் மனிதனுடைய மனது. இவன் என்ன பண்ணிட்டான், தாவீது நகரத்துக்கு கொண்டு போகிறது தான் பிளான். இப்போ என்ன பண்ணிட்டான், உடன்படிக்கை பெட்டியை இவன் வில்லேஜை விட்டுட்டு ஓடியே போயிட்டாங்க. அருமையான வில்லை, ஏன் தேவன் வந்து இவனை மட்டும் ஆசீர்வதித்தாருன்னா, இவன் விட்டுட்டு போட்டான்றக்காண்டி அவன் அதை மறுக்கவில்லை. அந்த 11வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே. கித்தியனாகிய அது என்ன போட்டிருக்குது, கித்தியனாகிய ஓபேத். கித்தியன்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா, காத்து பட்டணத்தை சேர்ந்தவங்களாம் கித்தியன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்மள வந்து கேரளாவில் இருக்கிறவங்கள நம்ம மலையாளின்னு சொல்கிறோம், மலைவாழ் மக்கள் மலையாளிகள். அதுபோல் இந்த ஜனங்களை கித்தியன்கள். பெலிஸ்தரில் வந்து 5 விசேஷமான மெட்ரோ சிட்டின்றது. இன்றைக்கி நம்ம மெட்ரோ சிட்டி இருக்குது பார்த்திங்களா, சென்னை, பாம்பே, கல்கத்தா, டெல்லி. அதுபோல் அந்த நாட்களில் பெலிஸ்தர் தேசத்தில் 5 விசேஷமான நகரங்கள் இருந்தது. அதில் ஒன்று வந்து தான் காத்து. இந்த காற்று பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும்னா, கோலியாத் இந்த ஊருக்காரன், கோலியாத்து இந்த பட்டணத்தை சேர்ந்தவன் தான். இவனெல்லாம் வந்து பெலிஸ்தியர்கள். ஆனால் பெலிஸ்திய தேசத்தை சேர்ந்த
கித்தியனாகிய ஓபேத் ஏதோமை தேவன் 3 மாதம் இருந்ததுக்கே அவனையும் அவன் வீட்டாரையும் ஆசீர்வதிக்கிறார். தேவன் பாரபட்சம் உள்ளவர் கிடையாது. யாராக இருந்தாலும் சரி, ஒருவேளை அவன் அந்நியனாக இருந்தாலும் கூட கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அருமையானவர்களே, கர்த்தர் பார்த்திங்கன்னா இன்னாரு தான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்கிறது கிடையாது. இந்த குறிப்பிட்டவங்களுக்கு தான் நான் கோட்டா, மற்றவங்களுக்கெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிற தேவன் கிடையாது. ஏன்னா எல்லா மனிதர்களையும் தேவனாக சிருஷ்டித்தார். எல்லா ஆதாம் ஏவாள்கிட்ட வந்த கூட்டம் தான் நம்ம எல்லாமே. கர்த்தருக்கு முன்பதாக பாரபட்சம் கிடையவே கிடையாது. அவருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் யாராக இருந்தாலும் சரி. லூக்கான சுவிசேஷம் 7வது அதிகாரம் 36 வாசிப்போம். பரிசேயர் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தி இருந்தார். ஒரு பரிசேயன் என்ன பண்ணுறான், இயேசு கிறிஸ்துவை கூப்பிட்டு எங்கள் வீட்டுக்கு நீங்கள் விருந்துக்கு வாங்க. ஆண்டவர் அதை ஏற்றுக்கொண்டார். இதோ வாசப்படிலிருந்து கதவை தட்டுகிறேன், ஒரு சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுடனே போஜனம் பண்ணுவேன். போஜனம் பண்ணும்படியாக தான் கூப்பிட்டான். இந்த பரிசேயன் சாப்பிடும்படியாக போஜனம் பண்ண வேண்டுமென்று அவரை வேண்டிக் கொண்டான். ஆண்டவர் அதை ஏற்றுக்கொண்டார், அந்த வேண்டுதலை மறுக்கலை. ஆனால் பார்த்தீங்கன்னா அடுத்த வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமளம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். பரிசேயன் கூப்பிட்டது இன்வைட் பண்ணது பரிசேயன். ஆனால் அங்கே உபசரணை யார் செய்கிறா? யாரோ ஒருத்தவங்க உபசரணை செய்கிறாங்க. வேதம் சொல்லப்படுது அவள் ஒரு பாவியாகிய ஸ்திரீ. அருமையானவர்களே, அவள் பாவி என்று இயேசுக்கு தெரியாதா? தெரியும். நம்ம எல்லாரையும் தேவனுக்கு தெரியும். நம்முடைய உணர்வுகள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய செயல்கள் தேவனுக்கு நன்றாகவே தெரியும். விருந்துக்கு கூப்பிட்டவை என்ன பண்ணுறான்? அடுத்த வசனத்தை வாசிப்போம். 39. அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியாய் இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார். இவள் பாவியாய் இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். விருந்துக்கு அழைச்சவன் இயேசு கிறிஸ்து குறித்து தெரிஞ்சு தான் அழைச்சான். இவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக வந்திருக்கிறார், மேசியாக வந்திருக்கிறாரு, எல்லாம் தெரிஞ்சு தான் கூப்பிட்டான். ஆனால் வீட்டுக்கு வந்த விருந்தாளியை எப்படி பார்க்குறான்? இவர் உண்மையிலே ஒரு தீர்க்கதரிசி தானா? இவர் தொடுறது ஒரு ஸ்திரீ, அவள் யாருன்னு இவருக்கு தெரியலையா? ஏன் இப்படி இருக்கிறார் இவர்? உண்மையிலே ஒரு தீர்க்கதரிசி தானா? நம்முடைய இதயத்தில் கர்த்தரை ஏற்றுக்கொண்டோம், குடும்பத்துக்குள்ளே கர்த்தரை ஏற்றுக்கொண்டோம். அவரை நாம் நடத்துகிற விதம் எவ்விதமாக இருக்கிறது? நம்ம கூப்பிட்டு உட்கார வச்சுருக்கிறோம், அவ்வளோதான். யாரோ சம்மந்தமில்லாத ஒரு ஸ்திரீ வர்றா, அவள் தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து தன் கண்ணீரினாலே அவருடைய பாதத்தை கழுவி தன் தலைமயிரினாலே, ஒரு பெண்ணுக்கு மகுடம் தலைமுடி தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்தி வெறுமையாக்கி ஆண்டவர் என்ன சொல்கிறான்னு பாருங்கள். 44வது வசனத்தை வாசிப்போம். ஸ்ரீயிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை. இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். அந்த நாட்களில் விருந்தாளிகளுக்கு இப்படி தான் உபசரணை பண்ணணும். அந்த யூதர்கள் இருந்த பழக்கம் எல்லாம் மலைகள், பாறைகள், வெப்பமான பூமி, காலெல்லாம் தூசி படிஞ்சு போயிருக்கும்.
அதனால் யார் வீட்டுக்கு வந்தாலும் என்ன பண்ணுவாங்க, பாதங்களை கழுவுவாங்க. இன்றைக்கும் கூட யூத வழிபாடுகளில் அவங்களுடைய ஆலயத்துக்கு முன்பதாக ஒரு பெரிய குளம் மாதிரி வச்சுருப்பான், தண்ணி வச்சுருப்பான். அதிலெல்லாம் காலெல்லாம் சுத்தமாக கழுவிட்டு தான் அந்த வழிபாட்டு அந்த இடத்துக்கு அவங்கள வருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. அதாவது விருந்தாளியை கூப்பிட்டு வந்தால் உபசரிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு, அவரை கவனிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. நம்ம என்ன பண்ணுறோம்னா இயேசுவை கூப்பிட்றோம், வாருமையா போதகரே, அதெல்லாம் நல்லா ரைமிங்காக டைமிங்லாம் கரெக்டாக கூப்பிட்ருவோம். ஆனால் வந்தவரை அப்படி ஓரமாக உட்கார வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு கர்த்தர் எதிர்பார்க்குறார். என்ன நீ கூப்பிட்டேல்ல, எதுக்கு கூப்பிட்ட? நான் வந்து உட்காந்துட்டு போகிறக்கா நீ கூப்பிட்ட? நீ நான் வீட்டுக்குள்ளே வந்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இவளோ தன் கண்ணீரினாலே என் கால்களை கழுவி தன் தலைமயிரினாலே அதை துடைக்கிறார். அடுத்தபடியாக நீ என்னை முத்தம் செய். அந்த நாளுக்கு இருந்த அடுத்த அந்த உபசரிப்பு அடுத்த இது என்ன கேட்டீங்கன்னா, வந்தவங்களை கட்டி பிடிச்சி அவங்கள முத்தம் செய். அன்றைக்கி இருந்த பழக்க வழக்கங்கள். இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல், நான் உள்ளே வந்ததுலேருந்து இவ்வளோ நேரம் நீ என்னை கண்டுக்கவே இல்லை, நீ தான் என்னை கூப்பிட்ட, நீ என்னை ஒன்றுமே செய்யலை. இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை. நமக்கும் தேவனுக்குள்ள உறவு எப்படி இருக்கிறது? நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆண்டவரை கூப்பிட்றோம், அவரும் வந்துட்டார், ஆனால் வந்தவரை நாம் எவ்விதமாக நடத்துகிறோம். அடுத்தபடி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. அது வெப்பமான பூமியாக இருக்கிறதுனால அந்த நாட்டில் என்ன பண்ணுவாங்களாம், உச்சந்தலையில் அந்த எண்ணெய் வைப்பாங்க, அந்த உடல் சூடு தணியும்படியாகும். அந்நாட்டில் இருந்த பழக்க வழக்கங்கள். நான் வீட்டுக்கு வந்தேன், நீ எனக்கு என் தலைக்கு நீ என்ன பண்ணலை, என்ன தரலையப்பா. நீ கூப்பிட்டு உட்காந்துக்கிட்டு நான் ஒரு தீர்க்கதரிசியான்னு என்னை நீ ஜட்ஜி பண்ணிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் நம்ம அப்படி தான் பண்ணுறோம். இவர் கடவுள் தானா, இவர் கண் இருக்கா, காது இருக்குதா, நானும் கூப்பிட்டு பார்க்குறேன், கண்டுக்கவே மாட்டேன்றாரு. அவருக்கு எல்லாமே இருக்குது, நமக்கு தான் இல்லை. அதை நம்ம வந்து மறந்துடுறோம். நம்ம நேரம் அங்கே போயிடும். இவருக்கு கண் இருக்கா, காது இருக்கா, மூக்கு இருக்கா, எல்லாம் கண்ணை படைத்தவர் காணாதிருப்பாரோ, உனக்கு கண்ணு கொடுத்ததே அவர் தானே, அப்போ அவரோட பார்க்காம இருப்பாரா? என்ன நடக்குது பாருங்களேன். 50வது வசனத்தை வாசிப்போம். அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். வீட்டுக்கு வந்த அழைத்த அந்த பரிசீலனுக்கு ஒன்றுமே கிடைக்கல பாருங்களேன். கீத்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டை தேவன் அவனையும் அவன் வீட்டாரையும் ஆசீர்வதித்தார். இந்த ஸ்திரீ வீட்டுக்கு அவர் போகலை, இயேசு கிறிஸ்து இந்த ஸ்திரீ வீட்டுக்கு போகலை. ஆனால் இயேசுவை தேடி அவள் தான் வந்தா. ஆண்டவர் சொல்றாரு, சமாதானத்தோட போ. இதே லூக்கான சுவிசேஷம் 10வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசிப்போம். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். இது ஒரு குடும்பம். இவங்களும் என்ன பண்ணாங்கன்னா இயேசுவை வீட்டில் ஏற்றுக்கொண்டாங்க. வீட்டில் ஏற்றுக்கொண்டா இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 39. அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஒரு ஆள் தேவ சமூகத்தில் அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்குது. இன்னொரு ஆள் என்ன பண்ணுது பாருங்க. 40 பற்பல வேலைகளில் செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து இவங்க தான் வீட்டுக்கு கூப்பிட்டாங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. வந்தால் இங்கே வந்து ஒரு ஆரோக்கியம் மட்டும் நடக்குது. இயேசுவை அழைச்சிட்டு வந்தால் அவர் உபசரிக்கிறத விட்டுவிட்டு, அவர் பாதத்தில் அமர்ந்துக்கிறத விட்டுவிட்டு இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, பற்பல வேலைகளை செய்யலாம்.
சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சில வீடுகளுக்கெல்லாம் போனோம்னா அங்கே பாட்டு பாத்திரம் கழுவிக்கிட்டு இருப்பாங்க, வீடு கூட்டிக்கிட்டு இருப்பாங்க, துணி துவைச்சிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம போய் கொஞ்ச நேரம் உட்காந்து பார்க்கணும். அவங்க என்ன இவங்க தானே நம்மளை கூப்பிட்டாங்க, ஜெபம்னு சொல்லி கூப்பிட்டாங்க, இவங்க என்ன நம்ம வந்ததையும் அவங்க பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. சரி சிஸ்டர், பிரதர், நான் கிளம்புறேன். ஐயா இருங்கய்யா. அழைத்தது எதற்காக? அவங்க வீட்டில் பிறந்த நாள், பிள்ளையை ஆசீர்வதிக்கணும். நம்மளும் போயிடும். சரி, ஒரு குடும்பத்தை ப்ளஸ் பண்ணுவோமே இன்றைக்கி அப்படின்னு போனால் அப்போ தான் அக்கறையாக துணி துவைச்சிக்கிட்டு இருப்பாங்க. போட்டு தேய்ச்சி, ஏமா நான் போன பிறகு அதை தேய்க்கக்கூடாதா? இயேசுவை நம்ம அப்படி தான் உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அவர் அழைத்தோம், அவரும் வந்துடுறாரு. ஆனால் அவரை நடத்த வேண்டிய விதமாக நடத்தாமல். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் பாரத்தடியில் உட்காந்துருக்கு, இன்னொரு ஆள் பற்பல வேலைகளை செய்கிறதுல முறுமுறுப்பு. நீ கொஞ்சம் வந்து கண்டிக்க மாட்டீரா ஆண்டவரே? நீ பாட்டு வந்து உட்காந்துருக்கிறீரே, அவளும் பாரத்தில் வந்து உட்காந்துருக்குறா. சொல்லுமையா, வந்தீருன்னா நல்ல ஆலோசனை சொல்லிட்டு போகுமையா. இன்னொரு ஆள் மொத்தத்துக்கு இல்லை, இந்த இடத்துல லாசரு இல்லவே இல்லை. அதனால தான் அவனுக்கு முதலாவது பிரச்சனை வந்தது. லாசருக்கு ஏன் வியாதி வந்துச்சு? இயேசு கிறிஸ்து வரும்போது அவன் அங்கே இல்லவே இல்லை. ஏதோ இங்கே முறுமுறுத்தாலும் கூட அங்கே இருந்தாங்க தேவ சமூகத்தில். லாசர் இந்த இடத்துல இல்லை. நம்முடைய வாழ்க்கை அப்படி தான் போய்கிட்டு இருக்குது. கர்த்தரை அழைக்கிறோம், ஆனால் வந்த இயேசுவை நாம் எவ்விதமாக நடத்துகிறோம்? எதுக்கு வந்தார் அவர்? நான் அவனுடனே கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னுடனே கூட போஜனம் பண்ணுவான். அதுதான் கர்த்தர் வந்திருக்கிறாரு. அவர் நம்மளோட போஜனம் பண்ணுவார். அதே சமயத்தில் நாமும் அவருடனே கூட போஜனம் பண்ணும்படியாக. நான் சாப்பிட்றேன், நீ பார்த்துக்கிட்டே உட்காந்துரு, அது தேவனுடைய காரணம் கிடையாது. சில வீடுகள் சில பேர்லாம் பார்த்தேன்னா புட்டை அடிப்பான் பாருங்களேன், சட்டியில் இருக்கிறலாம் காலி போனாலும் எழுந்திரிக்க மாட்டோம். ஏன்பா வீட்டுக்காரனு கொஞ்சம் மிச்சம் வைக்கக்கூடாதா? உனக்கு கூப்பிட்டு விட்டார் தெரியாமல். நான் அப்படிப்பட்ட ஆள்லாம் பார்த்துருக்கேன், நானும் மாட்டியிருக்கிறேன் பாருங்களேன். சில பேர் நான் கூப்பிட்டுருக்கிறேன், சட்டி காலியானால் அவர் எழுந்திரிக்க மாட்டார். எப்பா, கர்த்தர் அப்படிப்பட்டவர் இல்லை பாருங்களேன். அவரும் போஜனம் பண்ணிக்கிறார், நம் போஜனம் பண்ணும்படியாக. அதாங்க நம்மளுடைய கர்த்தருடைய ஸ்பெஷாலிட்டியே. நம்ம என்ன பண்ணுறோம்னா, கர்த்தரை வந்து அழைச்சிட்டு நம்ம வந்து ஏனோத்தோட பெருசாக உட்காந்துருக்குறோம். லாசரு காணும். அது பனிஷ்மெண்ட் என்னத்தம்மா? 4 நாள் நாரி போய் கிடந்தான். ஒருவேளை அவன் லாசரு தேவனுடைய பிரசன்னத்தை மதித்து அவன் இருந்திருந்தான்னா 4 நாள் நாரும்படியான ஒரு வாழ்க்கை அவனுக்கு கிடைச்சிருக்காது. கர்த்தர் விட்டுட்டார். அது தெரியும். செய்தி போகுது, சகோதரர் சொல்லி அனுப்புகிறாங்க, நீ சிநேகிக்கிற போயிட்டான், சுகமாக எல்லாம் இருக்கிறான். கர்த்தர் தெரிஞ்சும் கூட என்ன பண்ணார்? தாமதம் பண்ணினார். ஏந்தம்மா, நான் வரும்போது நீ அங்கே இல்லை, என்னுடைய பிரச்சனத்தை நீ அலட்சியம் பண்ணுற. என்னை கனம் பண்ணிக்கிறவனை நானும் கனம் பண்ணுவேன், என்னை கனவீனம் பண்ணுகிறவர்கள் அசட்டை பண்ணப்படுவார். கண்டுக்கவே மாட்டார் கர்த்தர். மற்றவர்கள் மரியாள் சகோதரிகள் தான், உண்மை தான், இயேசுக்கு வேண்டப்பட்டவர் தான். ஆனால் லாசர் வந்து அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டார். அவர் கிரிக்கெட் மேட்ச் பார்க்க போயிட்டார். எங்கே போனாரோ போயிட்டார். இயேசுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. கர்த்தர் பார்த்தாரு, வியாதிப்பட்டிருக்கிறான்னு சொல்லி அனுப்பின பிறகு உடனே இன்ஸ்டன்ட் ஆக்ஷன் எடுக்கவே இல்லை. ஓ அப்படியா, லாசர்வா அப்படி ஒருத்தனா பார்க்கவே இல்லை. இப்போ அவங்க வீட்டுக்கு வரும்போது சரி ஒரு 4 நாள் நாறுனா தான் அவனுக்கு என்னுடைய அருமை தெரியும். அருமையானவர்களே, நாம் அவ்விதமாக இருக்கக்கூடாதுன்னு தான் இதெல்லாம் எழுதி வச்சுருக்கிறார் ஆண்டவர். கர்த்தரை நம்முடைய வீட்டில் அழைத்திருக்கிறோம் என்றால் இதில் பார்த்தீங்கன்னா அதை 2 சாமுவேல் 6வது இடத்துல கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே. ஒரு பெலிஸ்தீன் வீட்டில் கர்த்தருடைய பெட்டி இருக்குமென்றால் அவன் அதை ஏற்றுக்கொண்டான். அந்த 3 மாதம் அந்த பெட்டியை எவ்விதமாக கனப்படுத்தணுமோ அதை கனப்படுத்தினான். இதுங்க வந்து வசனத்தில் வந்து அதிகம் அதை குறித்து விவரித்து சொல்லப்படவில்லை. ஆனால் நிறைய டாக்குமெண்ட்ரியில் அப்படி எழுதியிருக்கிறாங்க. இந்த 3 மாதம், ஏன்னா அது வந்து இந்த பெட்டி எங்கெல்லாம் இருந்துச்சோ, தாகன் கோயிலேருந்து ஆரம்பித்தா எப்படியெல்லாம் பாதிப்பு உண்டாயிடுச்சோ அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சதுனால ஜாக்கிரதை உள்ளவனாக அந்த பெட்டிக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்து, அந்த பெட்டிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்து, அதனால தான் கர்த்தர் என்ன பண்ணார்?
அவனையும் அவன் வீட்டாரையும் ஆசீர்வதித்தார். ஒரு 3 மாதம் இருந்ததுக்கே இவ்வளோ பெரிய ரிசல்ட் கிடைக்கும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தில் கர்த்தரை நாம் சரியாய் வைத்திருப்போம் என்றால், நம்மளையும் ஆசீர்வதிப்பதற்கு தேவன் பாரபட்சம் உள்ள கடவுளே கிடையாது. அந்த வசனத்தை திருப்பி வாசிப்போம். கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். இயேசு பெத்தானாவில் குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டில் இருக்கையில், இது ஒரு வீட்டில் தான் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். சீமோன் அவர் குஷ்டரோகியாக இருந்து குணமாக்கப்பட்ட ஒரு நபர். அது 7வது வசனத்தை வாசிப்போம். ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற பரிமள தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அவருடைய சிரசின் மேல். சீசருக்கெல்லாம் பயங்கர வருத்தம். இப்படி இந்த தைலத்தை வேஸ்ட் பண்ணலாமா? விற்று ஏழைகளுக்கு கொடுக்கலாமே. இன்றைக்கி கர்த்தருக்கு செலவு பண்ணுறத வேஸ்ட்டுன்னு நினைக்கிறாங்க. தெய்வ சமூகத்தில் அவருக்காக செலவு பண்ணுற நேரம், நம்முடைய தாளந்துகள், நம்முடைய பொருளாதாரமாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். கர்த்தர் சமூகத்தில் செலவு பண்ணுற ஒன்று கூட வேஸ்ட்டு கிடையாது. நீங்கள் முழங்கால நின்று பாருங்கள், உங்களுக்கு அதெல்லாம் நீங்கள் கண்டு அதெல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்த முடியும். அவர் சமூகத்தில் நம்ம நிற்கிற முழங்கால் ஒரு நாளும் வீணாய் போவது கிடையாது. அவர் சமூகத்தில் நம்ம செலவு பண்ணுற ஒவ்வொரு பைசாவும் தேவன் கணக்கில் வச்சுருக்கிறார். ஒரு கலசம் தண்ணீருக்கே அவர் கணக்கு வைக்கிறவர். நம்ம செலவு பண்ணுறது தேவன் அந்த உணர்வோடு செய்யணும். நான் இந்த மனுஷன்கிட்ட கொடுத்தேன், அல்லது இந்த சபைக்கு கொடுத்தேன், கற்றுக்கு கொடுக்குறேன், அவ்வளோதான். அவர் சமூகத்தை போய் சேர்றோம், அவ்வளோதான். பேங்கில் போய் பணம் கட்டுறோம், யார் நம்மகிட்ட பணம் வாங்குறாங்க? யாரோ ஒருத்தர் வாங்குறாரு, அவ்வளோதான். கொஞ்சம் ஒரு கழிச்சு அவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுவார். நம்ம அவர் பின்பதாக போவது கிடையாது. ஓட தனியாக நான் டெபாசிட் பண்ணேன், நீ பாட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இங்கே வந்து உட்காந்துக்கிட்டது அப்படின்னு நம்ம அவர் பின்பதாக போவது கிடையாது. பேங்க் நம்மளுடைய பணத்துக்கு உத்தரவாதம் கொடுக்கிறது. அந்த பெர்சன் மாறலாம், ஆனால் பேங்க் அங்கே தான் இருக்கிறது. மனிதர்கள் சூழ்நிலைகள் மாறலாம், நம் தேவன் மாறாதவர். நம் போடுகிற எல்லாத்துக்கும் கணக்கு இருக்கிறது. தேவன் அதை பல மடங்கு திருப்பி கொடுப்பார். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வெளியேறப்பட்ட பரிமள தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தில் இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினார். அவருடைய சீசர்கள் அதை கண்டு விசனம் அடைந்து அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. இந்த போய் வேஸ்ட்டு பண்ணலாமா? வீண் செலவு. அருமையானவர்களே, நீங்கள் கர்த்தருக்காக செய்கிற எதுவுமே வீண் கிடையாது. அவருடைய நாமத்தை நிமித்தம் அந்த உணர்வோடு நம்ம செய்கிற எதுவுமே வீண் கிடையாது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தருத்திரு என்னமோ இவனுக்கு தருத்திருக்கு மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கிற மாதிரி ஒரு சீன் போடுறான் பாருங்கள். கர்த்தர் தெரியுது. அவர் சொல்கிறாரு, டே நீ திருடண்டா, நீ ஏழைகள் மீது உள்ள அக்கறையினால இதை சொல்லலை. கர்த்தர் அந்த சிந்தனையெல்லாம் அவர் புரியுது பாருங்களேன். ரிசல்ட் என்னன்னு பாருங்கள். 12வது வசனத்தை வாசிப்போம். இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக செய்கையாய் இருக்கிறது. 13. இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கெங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவளுடைய பேர் குறிப்பிடப்படவில்லை, ஆனால் அவள் செய்த அந்த செயலை உலகமெங்கும் தேவன் பிரஸ்தாவப்படுத்துகிறார். நம்முடைய பேர் நிறைய பேர் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் தேவனுக்கு தெரிந்தால் போதும். அவர் அறிந்திருந்தால் போதும். அவர் சொல்வார், இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும். அதனாலே இந்த கீர்த்தியனாகிய ஓபேத் ஏதோம் அவனுக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தகுதி இல்லாத பெலிஸ்தியனவன். ஆனால் தேவனுக்கு முன்பதாக அவன் உண்மையும் உத்தமமாக தேவனுக்கு பயந்து அதை ஏற்றுக்கொண்டான். பார்த்தீங்களா? ரிசல்ட் என்னன்னு கேட்டேன்னா, தேவன் வீட்டார் எல்லாத்தையும் ஆஸ்வதித்து
இன்னொரு இடத்துல போட்டிருக்குது, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தான் போட்டிருக்குது. நாம் தேவசனத்தில் முழங்கால் படிக்கிடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பதாக அங்கே ஒரு மனம் இல்லை. சகோதரிகளுக்குள்ள முறுமுறுப்பு. லாசர் அங்கே இல்லை. தெய்வ சமூகத்தில் நம் குடும்பமாய் ஒருமனப்படணும். அருமையானவர்களே, தேவன் போஜனம் பண்ணும்படியாக மாத்திரமல்ல, நாமும் அவருடனே போஜனம் பண்ணும்படியாக வந்தோமா, சாப்பிட்டோமா, 2 ஆசீர்வாதமாக ஒரு ஜபத்தை பண்ணிட்டு போனோமா, அது தேவன் கிடையாது. நான் அவனுடனே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னுடனே கூட போஜனம் பண்ணுவான். ஒரு பெலிஸ்து குடும்பத்தை சேர்ந்த ஒரு மனிதனை தேவன் ஏற்றுக்கொண்டு அவனை ஒரு குறிப்பிட்ட 3 மாதம்தான் அந்த பெட்டி அவங்க வீட்டில் இருந்திருக்குது. தேவன் அவனை அங்கீகரித்தார், அவனை ஆசீர்வதித்தார், அவன் வீட்டார் எல்லாத்தையும் ஆசீர்வதித்தார். இதனால் நாமும் விதமாக ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நாங்கள் இந்த பரிசேனை போல் இல்லாதபடிக்கு நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவளோ நீர் என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ அருமையானவர்களே, கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். என் தலைக்கு நீ எண்ணெய் வைக்கவில்லை, இவளோ. எனவே ஏதோ நம்ம ரொம்ப யதார்த்தமாக வாழக்கூடாது. சில காரியங்களை, கர்த்தருக்கு எடுத்த காரியங்களை பர்டிகுலராக அதை புரிந்து கொண்டு நம்முடைய குடும்பத்தையும் நம்மையும் அமைத்துக் கொள்வது நமக்கு ஆசீர்வாதம். ஓபேத் ஏதோமின் வீட்டை கர்த்தர் அவனையும் அவன் வீட்டாரையும் ஆசீர்வதித்தார். நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு அவர் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறவர். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் மாறவே மாட்டார். அவர் ஆசீர்வதிக்கிறவர். நம்மிடத்தில் உள்ள காரியங்களை நாம் தான் திருத்தி கொள்ள வேண்டும். தாவீது தேவன் மீது இருந்த வைராக்கியம், ஆனால் கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்கணுன்ற அறிவு இல்லாமல் போயிடுச்சு. லேவியர் சுமக்க வேண்டிய உடன்படிக்கை பெட்டிய ஒரு வண்டியில் அவங்க என்ன திருப்திப்பட்டுக்கிட்டாங்கன்னா, புது வண்டியில் நாங்கள் கொண்டாடுறோம். வண்டி புதுசாக பழசாண்டெல்லாம் கர்த்தர் பார்க்குறதே கிடையாது. வண்டியே தப்பு. இதில் பழைய வண்டி புது வண்டின்லாம் கர்த்தர் அதெல்லாம் மதிக்கவே மாட்டார். அது லேவியர்கள் சுமக்க வேண்டியது. பரிசுத்தமானதை தொடக்கூடாது. கர்த்தர் ஏன் அவன் மேலே கோவப்பட்டார்னா, அவனுக்கு தெரிஞ்சு அதை தொட்டான். அவனோட ரிசல்ட்டு, அவனோட உயிர் அங்கேயே போய்விட்டது. அதனாலே நாமும் நம் வீட்டாரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நான் அவனுடனே கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னுடனே கூட போஜனம் பண்ணுவான். நாமும் அவருடைய போஜனம் பண்ணுகிறவர்களாக நம் குடும்பத்தை, அருமையானவர்களே, மார்த்தாள் மரியாள் அவங்களை ஏற்றுக்கொண்டாங்க, ஆனால் ஒரு மனம் இல்லை. மார்த்தாள் ஒரு டைப்பு முறுமுறுத்துக்கிட்டு இருக்கிறான். லாசர் அங்கே இல்லை. இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடாது. நானும் என் வீட்டாருமோ என்றால், அருமையானவர்களே, அந்த உணர்வோடு நாம் எல்லா காரியத்தையும் செய்யணும். நான் மட்டுமல்ல, நானும் என் வீட்டாருமோ என்றால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களையும் எங்களோட ஆராதனையும் ஏற்றுக்கொண்டதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
தொடர்ந்து உம்முடைய நாமம் எங்கள் மத்தியிலே மகிமைப்படட்டும். எங்கள் மத்தியிலே நீர் பெரியவராக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இந்த சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம்ப்பா. ஒரு பெலிஸ்தனை ஆண்டவரே ஒரு 3 மாதத்துக்குள்ளாக எவ்வளோ தூரம் நீங்கள் பெரிய காரியங்களை செய்ய முடியும் என்றால் நீர் எங்களுக்கும் செய்வதற்கு நீ கிருபையுள்ள தெய்வம் ஆண்டவர். தாவீது செய்த தவறுகளை நாங்கள் செய்து விடாதபடிக்கு எங்களுக்கு உணர்வுள்ள இதயத்தை கொடுங்க. நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் துணிந்து உமக்கு விரோதமாய் எந்த ஒரு காரியத்திலையும் ஈடுபடாதபடிக்கு எங்களுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களுடைய பாளையம் பரிசுத்தமாய் காணப்படட்டும், எங்களுடைய இருதயம் சுத்தமாய் காணப்படட்டும் ஆண்டவரே. எங்களுடைய குடும்பம் உங்களுடைய சமூகத்துக்கு முன்பதாக ஏற்றுக்கொள்ளப்படும்படியாய் அங்கீகரிக்கப்படும்படியாய் ஆண்டவரே எங்களை மாற்றுங்கப்பா. உங்களுடைய ரத்தத்தால் கழுவுங்க ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன். கர்த்தர் ஆசீர்வதிங்க. வயதானவர்களுக்காக ஸ்தோத்திரம். நல்ல சரீரத்தில் சுகபலன் கொடுங்க ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம்ப்பா. முதிர் வயதிலும் கனிதந்து பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பான்னு சொன்னீங்களே ஆண்டவர். பலவீனத்திலே உம்முடைய பலன் பூர்ணமாய் விளங்கட்டும் ஆண்டவர். ஆண்டவரே உறுப்புகளில் இருக்கிற பழுதுகளெல்லாம் கர்த்தர் மாற்றி நல்ல சுகம் பலன் ஜீவனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த ஒவ்வொரு பெற்றோருக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்களை ஆஸ்வதிங்க. குடும்பத்தில் அன்றைய உமக்கென்று நடத்த வேண்டும் என்ற அந்த பாரத்தை அவர்கள் புரிந்து கொள்ள உதவி செய்ய. இந்த பிள்ளையை எனக்கென்று வளர்த்திடுன்னு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. அதை நாங்கள் ஜாக்கிரதையை கடைபிடிக்க ஒவ்வொரு பெற்றோருக்கு அடிப்படை இதயத்துக்காக ஜெபிக்கிறோம். எல்லா வாலிய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. படித்து முடித்துட்டு வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பை கட்டளையிடுங்க. திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைச்சு கொடுங்க ஆண்டவர். ஏற்ற துணையை நான் உண்டு பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. பிள்ளைகள் குடும்பமாக இந்த சமூகத்தில் வந்து மக்கள் ஆராதனை செய்கிற அந்த பாக்கியத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொழில் செய்கிற தொழிலை ஆஸ்வதிங்க. கையின் பிராசும் பலனை ஆஸ்வதிங்க. செய்கிற வியாபாரத்தை ஆஸ்வதிங்க. நீ கையீடு செய்கிற வேலைகள் எல்லாவற்றிலும் நான் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன்னு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையின்படி ஆகட்டும் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம்ப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா சிறு குழந்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சிறு பிள்ளைகளை நீ அரவணைத்து ஆஸ்வதித்தது போல இந்த நாளிலும் எங்கள் குழந்தைகளை உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பொல்லாங்கன் தொடாதபடிக்கு உங்களுடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் ஞானத்திலும் வளத்திலும் மனுஷ தயவிலும் தேவ கிருபையிலும் வளர்ந்து விருத்தி அடையும்படி ஆண்டவரே ஒவ்வொரு குழந்தையுமே உங்களுடைய கிருபை தங்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே பாடுகிற குழுவுக்காக ஸ்தோத்திரம். கத்தந்த பிள்ளைகளை ஆஸ்வதிங்க. இசைக்கறி வாசிக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவனை கனம் பண்ணுவார் என்று இருக்கிறது. பிள்ளைகள் எடுக்கிற இந்த பிரயாசத்தின் பலனை அவர்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. நல்ல எதிர்காலத்தை கொடுங்க ஆண்டவரே. அதே போல் சபையில் ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆங்காங்கே சண்டே கிளாஸ் ஊழியம் மற்றும் ஆண்டவரே விசிட்டிங்லாம் பண்ணுறாங்க. அவங்க செய்கிற ஊழியத்தின் மூலமாக நல்ல கனிகள் கிடைக்க உதவி செய்யுங்க. நல்ல பிதாவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம்ப்பா. பொருளாதார தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று எழுதியிருக்கிறது. உம்மை தேடுகிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் விதமாய் ஆசீர்வதிங்க. குறைகளை நிறைவாக்குங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் உடைய ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்கட்டும் ஆண்டவரே.
ஆண்டவரே சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வெற்றிடமாக இருக்கிற இடங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே ஆத்துமாக்களாலே நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே உம்மை துதிக்கிறோம்ப்பா. அது உம்மால் கூடும் ஆண்டவரே. ரட்சிக்கப்படுகிறவளை கர்த்தர் அனுதினம் சபையில் சேர்த்தார் என்று இருக்கிறது. அதற்கு எங்களை உபயோகப்படுத்துங்க. எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர். இப்போ சபையார் அந்த இடத்தை விட்டு கலைந்து செல்கிறார்கள். உம்முடைய பாதுகாப்புக்கும் உம்முடைய பராமரிப்புக்கும் ஒப்பு கொடுக்கிறேன். மீண்டும் சபையில் வந்து கூடும் நாள் வரைக்கும் உம்முடைய பிரசன்னம் கூட இருக்கட்டும். ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய பிரசனத்தை தெளிக்கிறேன். உம்முடைய இரத்த கொட்டைகளாக அடைக்கலம் கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஆராதனை மூலமாய் உண்டான எல்லா துதி கன மகிமை நாங்கள் சபையாக உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவர். உம்முடைய நாம் ஒன்றே மகிமைப்படட்டும். எல்லாம் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவர். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் ஆகட்டும் ஆண்டவர். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர்.